Looks like I picked up the popular one. Thank you. Bye. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியில் இருக்கோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த எபிசோடில் ஒரு குட்டி ஷாப்பிங்கை போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை மீட் பண்ணிவிட்டு இங்கே எல்ஏவோட சப்வே சிஸ்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். எந்த சிட்டிக்கு போனாலும் சாப்பிட்றமோ இல்லையோ முதல் இந்த வேலையை நாங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். அதாவது சொவெனியர்ஸ் ஞாபகார்த்தமாக அங்கேருந்து வாங்கிட்டு வருது. நாங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸில் நிறைய டிஷர்ட்ஸ் வாங்கிட்டோம். பட் ஆனால் அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அதுக்கப்புறம் சில ஆர்டிஃபேக்ட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு சொவெனியர் ஷாப்புக்குள்ள வந்தோம். இது பேர் வந்து லாலா லேண்ட். வந்தோடனே இங்கே பிரிடேட்டர் நின்றுட்டு இருந்தார் வெளில. பிரிடேட்டரை இவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்து திரும்பி பார்த்தா அந்த சொவெனியர் ஷாப் அதை விட பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த ஓனர் வந்து நம்ம சங்கர் ஃபேனாக இருப்பார் போல. எதை பார்த்தாலுமே பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கடை உள்ள. அதை விட இங்கே இருக்க பொருட்களோட விலையுமே கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. $69 அவ்வளோலாம் இல்லைடா இது. இந்த ஷாப் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம்லேயே இருக்கிறதுனால இங்கே ஆஸ்கார் ரிலேட்டடாக நிறைய சொவெனியர்ஸ் வச்சுருந்தாங்க. எங்கே திரும்பினாலும் இந்த சொவெனியர் தான் குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு. வெளியில் ப்ரிடேட்டரை பார்த்தோம். உள்ளே வந்து பார்த்தா டெர்மினேட்டர் ரோபோட் நின்றுட்டு இருந்தார். நான் எவ்வளோ சொவெனியர் ஷாப்ஸ் பார்த்துருக்கேன், பட் இது மாதிரி வந்து லைட்ஸ், டெக்கரேஷன், இன்டீரியர், கிராண்டியர் எங்கேயுமே பார்த்ததில்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சு. இதுக்காகவே ஒரு வாட்டி இந்த சொவெனியர் ஷாப் உள்ள ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுடலாம். இங்கேருந்து வெளில வந்து இன்னொரு சொவெனியர் ஷாப்புக்குள்ளே போனோம். இது இந்த மேடம் டுசாட்ஸ் ஃபேக்ஸ் மியூசியம் பக்கத்துலேயே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே எது எடுத்தாலும் $5 தான் அப்படின்னு ஒரு டீலும் போட்டிருந்தாங்க. சரி, அது என்னதான் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு உள்ளே போயிட்டோம். ஒவ்வொரு சொவெனியர் ஷாப்பும் சாய்க்கு கொண்டாட்டம் தான். அங்கே இருக்கிற மேக்னெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அதை ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கேமை அவனே கண்டுபிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டான். Hey, quick question. So we already have 6, so can we pick up another one as well? Or they would just give us something? Yeah, they'll give you something. Oh, We have a lot of stuff we just give away. Oh, so okay. yeah, magnets and all that other stuff. And All then right. if you get 10, you get the free stuff. Okay. Thank you. அவ்வளோதான், எங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு இங்கே பர்ச்சேஸை முடிச்சிட்டோம். அங்கேருந்து அப்படியே வெளில வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் கிரேவிங் எங்களை சுத்தமாக விடலை. அதனால் இந்த ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் இருக்க ஜிராடெலின்ற ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்திருக்கும். ஜிராடெலின்றது அமெரிக்காலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சாக்லேட் பிராண்ட்ஸ். அதாவது இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1852 ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிராடெல்லி அந்த காலத்திலே ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்றதுக்கு ஒரு குட்டி பேக்ரவுண்ட் சொல்கிறேன். 1848 வருஷத்தில் கலிஃபோர்னியாவில் இருக்க சட்டர்ஸ் மில் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கோல்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தங்க சுரங்கங்கள் வந்து நிறைய உருவாச்சு கலிஃபோர்னியாவில். ஸோ அதை வந்து கோல்டு ரஷ்ஷரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த சட்டர்ஸ் மில் இருக்கிற இடம் வந்து எல்டோராடோ கவுண்டி. இந்த காலத்தில் வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் இங்கே மைக்ரேட் ஆனாங்க. குறிப்பாக இந்த மைன்ஸில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மைன்ஸில் ஒர்க் பண்ணுற இந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து அதிகமாச்சு. அந்த காலத்துலேயே அவங்க மத்தியில் ஒரு பாப்புலரான பிராண்ட் வந்து இந்த ஜிராடெல்லி. ஜிராடெல்லி ஏன் இவ்வளோ ஃபேமஸ்னா அவங்க பீன் டு பார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சாக்லேட் ப்ரொடக்ஷனோட எல்லா ஸ்டேஜுமே அவங்க கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க. அந்த சாக்லேட்டுக்கு தேவையான பீன்ஸ் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அந்த பீன்ஸை வந்து அரைச்சி ஒரு சாக்லேட் பேஸ்ட்டை உருவாக்கி அதோட சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி அதை ஸ்மூத் டெக்ஸ்சராக கொண்டு வர மொத்த ப்ராசஸுமே வந்து இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால தான் தாசன் இன்னைக்கும் பஜாரில் நம்பர் 1 இருக்காரு. தாசனோட ப்ராடக்ட்டை செக் பண்ண நான் கிளம்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு நாங்கள் சாக்லேட் சாப்பிட போகிறதில்ல, ஜிராடெலி ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போகிறோம். Hello, how are you? I'm good, thank you. I'd like to go with one world famous hot fudge sundae. Anything else? That's it for now. So which one is the popular ice cream here? It'll be the world famous. Oh, it's And really the then- world famous. Yeah. And we also have like our shake, so like the caramel quick shake or the natural shake. All right. Okay, great. Looks like I picked up the popular one. Thank you. Bye. It's ready, okay? Okay, great. நான் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் ஹாட் ஃபட்ச் சண்டே என்ற ஐஸ்கிரீம் தான் வந்து சூஸ் பண்ணேன். அவங்கள கேட்டப்போ அவங்க இந்த ஸ்டோரில் அதுதான் வந்து ஃபேமஸ் அண்ட் பாப்புலரான ஐஸ்கிரீம்னு சொன்னாங்க. நான் அவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். என்னோட ஒய்ஃபும் சாயம் தான் வந்து ஐஸ்கிரீமோட மிகப்பெரிய ஃபேன்ஸ். ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணுற முதல் ஜிராடெலி ஐஸ்கிரீம் இதுதான். ஒரு 5 minutes தான் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ள ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. செரி டாப்பிங்கோட பார்க்கறதுக்கே பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த ஹாட் ஃபட்ச் சண்டே. அப்போ பார்த்தோன்னே ஐஸ்கிரீமை மறந்துட்டான் சாய். அந்த செரி தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டுன்னு முதல்ல அதை எடுத்து சாப்பிட்டுட்டான். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிடாதவன் என்னையே வந்து பல ஸ்கூப்ஸ் எடுக்க வச்சிருச்சு இந்த ஹாட் ஃபட்ச் சண்டே. இந்த ஸ்டோரோட டெக்கார் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்ற சுகமே வந்து ஒரு தனியாக இருந்துச்சு.
இந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்னி தீமில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. மிக்கி, மினி, டானல் டக் அப்படின்ற கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. என்னதான் எல்லையில் நாங்கள் பல அட்ராக்ஷன்ஸ் பார்த்தாலும் இந்த ஜிராடெல்லி வந்து ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருக்கும். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரூஸ்வெல்ட் ஹோட்டலில் இந்த ஊர் வேட்டையபுர அரண்மனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து மர்லின் மன்றோட ஆவி இன்னும் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணி ஒரு டிராஃபிக் இன்டர்செக்ஷனுக்கு வந்தால் ஆவிகளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சில பைக் ரேசர்ஸை பார்த்தோம். சிக்னல் ஓப்பன் பண்ணோடனே அவங்களோட வேகத்தை மட்டும் பாருங்கள். அது அவங்க ஃப்ரண்ட்டில் வராரு, அவர் தான் இந்த குரூப்புக்கே பாஸ் போல். தலைவர் எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிக்னலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மொத்த குரூப்புமே ஃபார்முக்கு வந்துருச்சு. இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரில. திடீர்னு மொத்த ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமே ஸ்தம்பிச்சு போய் இவங்கள தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இவங்கள பார்த்து முடிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை மீட் பண்ணோம். அவர் யாருன்னா நம்ம ஸ்பைடர்மேன் தான். ஒருத்தர் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருந்தாரு. சாய் அவர் நிஜ ஸ்பைடர்மேனே நினச்சிட்டான். நானும் எவ்வளோ சொன்னேன் அவர் ஸ்பைடர்மேன் இல்லடா அப்படின்ட்டுன்னு. அவன் கேட்கவே இல்லை. Okay, this is my little friend Sai, and Big Daddy, and beautiful mama right there. Sai in Hollywood with the amazing Spider-Man. What's up, Sai? Okay. This is my friend. For Sai. daddy, yeah, baby. This is Sai in Hollywood. Hey, Sai, you're cool, okay? You stay cool always. Smile and be happy. Thank you, Mom. Thank you. Papa, thank you. You are the coolest, eh? Karma. Thank you so much. Enjoy your Hey, this is Papa inside. This is beautiful family in Hollywood. Big Daddy right here. Yes. அவர் வேணா நிஜ ஸ்பைடர்மேனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனசளவில் ஒரு குழந்தையாகவே இருந்தார். சாயோட அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருந்தார். அவனுக்கு ஒரு குட்டி குட்டி அட்வைஸும் கொடுத்தாரு. Welcome, what's up? This is Sai family. Thank you. Thank you. Sai. Say thank you. Say thank you. அவருக்கு பாய் சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷன் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. யூஸ்வலாக சாய் வந்து நல்லா பேசி விளையாடிட்டு பயங்கரமாக வருவான். ஆனால் அவரை பார்த்தோன்னே அவனுக்கு பேச்சே வரல. ஏன்னா அவரை நிஜ ஸ்பைடர்மேனாகவே நினச்சி அவன் ஒரு ஸ்டேட் ஆஃப் சர்ப்ரைஸுக்கு போயிட்டான். நம்மலாம் சின்ன வயசில் சக்திமானை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி தான் அவன் இப்போ ஸ்பைடர்மேனை பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கான். நாங்கள் இப்போ அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே எல்லையில் வந்து மெட்ரோன்றது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லுவாங்க. அதாவது அண்டர் கிரவுண்ட் சப்வே சிஸ்டம், பஸ்ஸஸ் எல்லாமே வந்து மெட்ரோன்ற ஒரு பாஸ்குள்ளே தான் வரும். இங்கே மெட்ரோ ரைட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அவங்க ஆக்சுவலாக டேப் அப்படின்ற ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அதை நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா அதை யூஸ் பண்ணியே நம்ம எல்லா மெட்ரோ ரைட்ஸும் எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து மெட்ரோ கார்டு கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் அந்த கார்டு வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணனா $1.75 ஆகும். இந்த LA மெட்ரோ வந்து யூஎஸ்லேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லைட் ரயில் சிஸ்டம். இங்கே வந்து பார்த்தோன்னே என்ன ஆச்சரியம்னா அவ்வளோ கூட்டமே இல்லை. நியூயார்க் சப்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டம் அலமோதும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஆளே இல்லை. இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். நான் ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோ எடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டோன்னே ஒரு மெட்ரோ எடுக்காதீங்க, அது வந்து சேஃப் இல்லை அப்படின்னாரு. ஆனால் நாங்கள் இந்த LA ஸ்டே பண்ண சமயத்தில் வந்து நிறைய மெட்ரோவும் அதுக்கப்புறம் பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் எடுத்தோம். எங்களுக்கு அது மாதிரி எதுவுமே வந்து பெருசாக ஒரு பிரச்சனையாக தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். மேபி மற்றவங்களுக்கு வேறு மாதிரி அது தெரிஞ்சிருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த LA மெட்ரோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சீப்பாகவும் இருந்துச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கன்வீனியன்ட்டாகவும் இருந்துச்சு. இதே நாங்கள் வந்து ஒரு ரெண்டல் கார் எடுத்திருந்தோம்னா இந்த சிட்டி டிராஃபிக்கில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள கண்டிப்பாக வந்து போயிருவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு கன்வீனியன்ட்டாகவும் இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பட் என்ன ஒன்று ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் LA வந்தீங்கன்னா கண்டிப்பாக மெட்ரோ ட்ரை பண்ணுங்கள். இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா அட்ராக்ஷன்ஸுமே வந்து இந்த வச்சு கவர் பண்ணிடலாம். சிட்டிக்கு வெளியே இருக்குது சில அட்ராக்ஷன்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிரிஃபித் அப்சர்வேட்டரி. ஸோ அதுக்கெலாம் வேணால் நீங்கள் வந்து ரெண்டல் காரோ இல்லை ஊபரோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். யூஎஸ்ஏல வந்து நாங்கள் நார்த் கேரளான்ற ஒரு ஸ்டேட்டில் ஒரு சின்ன சிட்டியில் இருக்கோம். எங்கள் சிட்டியில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட கம்மி தான். அதனால் சாய்க்கு வந்து இந்த ரெயின் பஸ்லாம் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். மெட்ரோலேருந்து இறங்கி எங்கள் அக்காமடேஷனுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, எல்லா பெரிய சிட்டிஸ்லையும் இருக்கிற மாதிரி அதே சேலஞ்ச் தான். என்னென்னா பார்க்கிங். இங்கே வந்து நீங்கள் என்ன தான் பார்க்கிங்க்கு பே பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் வரைக்கும் தான் நீங்கள் அந்த இடத்துல பார்க் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து உங்களோட காரை நீங்கள் மூவ் பண்ணிடணும். நிறைய ப்ரைவேட் பார்க்கிங் ஏரியாஸ் இருக்குது, அங்கெல்லாம் வந்து தனியாக வந்து நீங்கள் பே பண்ணிக்கணும். இந்த பார்க்கிங் சிக்கலில் மாட்ட வேணாம் தான் நான் ரெண்டல் காரே எடுக்காமல் இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணோம். இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஒரு நல்ல ஆப்ஷன்.
நாங்கள் வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கப்ப திரும்பவும் அந்த ஃபுட் டெலிவரி ரோபோட்டை வந்து நான் பார்த்தேன். இந்த எபிசோட் 2ல் நான் காமிச்சிருப்பேன் ஒரு ஃபுட் டெலிவரி ரோபோட் இங்கே எல்லையில் வந்து அதுவே இங்கே குறிப்பிட்ட ஏரியாஸ்க்கு போயிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த ரோபோட் ரோடை கிராஸ் பண்ணது பாருங்க. ஒரு ஆள் வந்து அக்கம் பக்கம் திரும்பி பார்த்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதுவும் பண்ணுது. பொறுமையாக எல்லா கார்ஸும் போன உடனே ரோடை கிராஸ் பண்ணுது. ஏதாவது ஒரு காரை சென்ஸ் பண்ணிச்சுன்னா அப்படியே வெயிட் பண்ணுது. இந்த எபிசோட் எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.